என் அக்கா குடும்பத்தை ஏமாத்த பார்த்தா நான் சும்மா இருப்பேன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்தோ பாருங்க ஆதாரம் அப்படின்னு இப்ப பழனிவேல் தூக்கி எறிஞ்சு அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு குடும்பத்துக்காக நிக்கிறதும் எல்லாருமே ஷாக் ஆகி பழனிவேலையும் இந்த பக்கம் மீனாவையும் பார்க்கறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. தங்கமயில் குடும்பத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய ஆப்பு இப்ப. ஸோ இப்போ சக்திவேலும் முத்துவேலும் ஒரே குஷியில இருக்காங்க. எப்படி இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் இந்த குடும்பமே நாசமாக போகுது. இதுக்கப்புறமா இந்த தங்கமயில் குடும்பம் அதை விட மாட்டாங்க. அவங்கள பத்தி விசாரிச்சாச்சுன்னா அவனுக்கு சரியான கேவலமான குடும்பம். கண்டிப்பா இங்க தொல்லை கொடுத்தே இருப்பானுங்க. இவனுங்க நிம்மதியா இருக்க போறது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் தூண்டி விடணும். எல்லா பக்கமும் அவனுக்கு அடி விடணும். இந்த பக்கம் கடைக்கே போக கூடாது. அங்க நம்ம தம்பி பழனிவேல் கடை நல்லா கடகடன்னு போகணும். இவங்களுக்கு சோத்துக்கும் வழி இல்லாம நிம்மதி இல்லாம சுத்தணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொழுதுதான் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே அந்த தம்பியே முடிச்சு வைக்க போறாரு. எந்த பழனிவேலை துருப்பு சீட்டா வச்சு சண்டையை போடலாம்னு வச்சாங்களோ அந்த பழனிவேலை ஒரு ஆதாரத்தை கொடுக்க போறாருங்கிறது இதுக்கப்புறம் தான் தெரிய வரப்போகுது. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்ப பாக்கியம் என்ன முடிவு பண்றாங்கன்னா, மயிலு காலைல எந்திரி, மயில எந்திரி, நீ இப்போ என்ன இங்கே தூங்கிக்கிட்டு இருக்க, நீ ஒன்னால முடிஞ்சதை இன்னையிலேருந்து பண்ண ஆரம்பிக்கிறோம். நீ இன்னும் 2 நாளுக்குள்ளார அந்த வீட்டுக்குள்ளார திருப்பி போற. அதுக்கு முதல்ல ஸ்டெப்பா இப்போ என்ன பண்றேன்னா, முதல்ல போய் அங்கே போய் உட்காடுற, அந்த வீட்டு வாசல்ல உட்காந்து நான் வருவேன், நான் அந்த வீட்டுக்குள்ள தான் இருப்பேன்னு சொல்ற. அப்புறம் அவனை ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா நாங்க பாத்துக்கிறோம். நாங்க கூட வந்தா அவங்க ஏதாச்சும் நாங்க எதிரி மாதிரி நினைக்கிறாங்க. எனக்கும் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. கோவத்தை ஏதாவது பேசிடுறேன். உங்க அப்பாவுக்கு பேச தெரியல, அவரு ஏதாவது உளறி வச்சு புதுசா ஒரு பிரச்சனை எடுத்துட்டு இருந்திருந்தாரு. ஏற்கனவே தோஷம் கீஷான்ட்டாரு, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்ப. உடனே இப்போ தங்கமயிலும் கிளம்பி நேரா போய் அங்க வாசல்ல உட்காந்துருக்காங்க. வாசல்ல உட்காந்துட்டு நான் வீட்டுக்குள்ளார வந்தே தீருவேன், நான் வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு டிராமா பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் மீனாவும் ராஜியும் அக்கா சொன்னா கேளுங்க, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருந்தா கடுப்பாய் கோமதி உடனே அவங்க அம்மா வர சொல்லணும். இப்ப பாக்கியத்தை வர வச்சுட்டாங்க. பாக்கியத்தை வர வச்சு, இந்த பார் உங்க பொண்ணு இந்த பக்கம் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு பிடிச்சி தரல. ஏய் என்ன, என் பொண்ணு இங்கதான் வருவா, அவ கழுத்துல தாலி இருக்கு, உங்க பையன் கட்டின தாலி தானே, அப்ப இத்தனை நாள் வரைக்கும் பேசி பழகி ஒன்னா வாழ்ந்துட்டு யூஸ் பண்ண டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி போட பாக்குறீங்களா அப்படின்னு பேசும்பொழுது இதெல்லாம் சக்திவேலும் முத்துவேலும் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரசிச்சுட்டு இருக்கும் போதே பழனிவேல் பாவமா நின்றுட்டு இருக்காரு. நேற்று தான் வீட்டுக்கு போயிட்டு நம்மளை அவமானப்படுத்தி அனுப்பிட்டானுங்க, இன்னைக்கு போய் என்ன பண்றது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே சக்திவேல் திருப்பி என்ன பண்றாரு, இப்போ சரவண வெளில தள்ளி டிவோர்ஸுக்கு அப்ளை பண்றோம் அப்படின்னு பேசின உடனே சக்திவேல் தனியா கூப்பிடுறாரு பாக்கியத்தை. இந்த பாருங்க, அவனுங்க டிவோர்ஸுக்குலாம் அப்ளை பண்ணணுங்கன்னா நீங்க காலி. ஏன்னா விவாகரத்துக்கு அப்ளை பண்ணா எல்லாத்தையும் விசாரிப்பாங்க, நோண்டுவாங்க. கல்யாண பத்திரிகையில இருந்து எல்லா விஷயத்திலையும் நோண்டி நீங்க பொய் சொல்லி அவளோட படிப்பு விஷயத்தையும் சொல்லலை, அதே மாதிரி அவருடைய வயசு விஷயத்தையும் சொல்லலை, வேலைக்கு போகிறதுக்கு ஃப்ராடுத்தனம் பண்ணுச்சு அப்படின்னு உங்கள் பொண்ணை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றி உங்கள் அக்கம் பக்கத்தை கேட்டாலே தப்பாக தான் பேசுகிறாங்க. ஸோ எல்லா கேஸும் உங்கள் பக்கம் திரும்பிடும். அப்புறம் அவ்வளோதான், யோசிச்சுக்கோங்க. முதல் அடி உங்கள் அடியாக இருக்கும். நேராக போங்க, வரதட்சணை கொடுங்கன்னு கேஸ் கொடுங்க. நாங்கள் இது வரைக்கும் எவ்வளோ நாள் போட்டீங்க அப்படின்னா இவங்க திருன்னு முடிச்சுட்டு 80 பவுன் போட்டோம் அப்படிங்கிறாங்க. 80 பவுன் பரதேசி பாண்டிய குடும்பத்துக்கு 80 பவுன் போட்டு பொண்ணு அனுப்பியிருக்கீங்களா? சரி, ஆனா உங்களை பார்த்தா 80 பவுன் போடுற ஆள் மாதிரியே தெரியலையே. வீடே உங்க சொந்த வீடு இல்லைங்கிறாங்க அப்படின்னா இருந்தது எல்லாமே கொடுத்துட்டோம், அதனாலதான் கடன் ஆயிடுச்சு. அந்த வீடு எங்களுக்கே சொந்தமா தான் இருந்துச்சு, ஆனா 80 பவுன் போட்டிருக்கோம், போட்டதுக்கு அப்புறமும் இப்படி பண்றாங்க அப்படின்னோடனே அந்த பவுன் நகையை கொடுத்தாங்களா அப்படின்னா நகையை இன்னும் கொடுக்கல. அப்போ முதல்ல கேஸ் போடுங்க. கேஸ் போட்டு என் பொண்ணை வேணான்ட்டாங்க, துரத்தி விட்டாங்க. ஆனா நகையை எதுக்காகனா நாங்க 80 பவுன் போட்டோம், பத்தாது 150 பவுன் போடணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுங்க. நாங்க எழுதி கொடுக்கும் போதே நாங்க என் பிள்ளைய நாங்க அதே மாதிரி படிச்சது படிக்கல அந்த விஷயத்தெல்லாம் விட்டுருங்க, அவங்களுக்கு தெரியும்ன்றங்க. 12வது தான் முடிச்சிருக்கான் அப்படின்னு தெரியும், முடிச்சிருக்கா அவன்னு தெரியும், இருந்தாலும் அந்த குடும்பம் ஏமாத்திருச்சுன்னு சொல்லிட்டு 150 பவுன் கேட்டு டார்ச்சர் பண்றாங்க, என் பொண்ணை கொடுமைப்படுத்துறாங்க, அவன் அடிச்சான்லாம் சொல்லுங்க. இப்பதான் பண்ணாதான் போலீஸ் மிரட்டுவாங்க. கேஸை நீங்க என்னைக்கு வேணாலும் வாபஸ் வாங்கிக்கலாம், இந்த கேஸ் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கேஸை வாபஸ் வாங்கிக்கிட்டீங்கன்னா அவன் வெளில அனுப்பிடுவாங்க. ஆனா பயந்து மிரண்டு போய் அதுங்களே உங்க காலில் விழணும் அப்படின்னு பேச இதை பழனிவேல் கேட்டுறாரு. கேட்டுட்டு என்ன நான் பண்றேன், ஏன் நான் பண்றேன், இப்படி பண்ற, பேசாம இருந்தா அப்படின்னு இந்த பக்கம் சக்திவேல் கிட்ட பேச, இந்த பக்கம் முத்துவேலும் பேசாம இருடா, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், உன்னை அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க, நேற்று கூட வெளில துரத்தி விட்டாங்க, இப்ப பேசிக்கிட்டு இருக்கான், அவனோட குடும்பம் ஒன்றும் சரியில்லை, அவ்வளவா போ அப்படின்னு துரத்த. இப்ப அவருக்கு என்ன பண்றதுமே ஒன்றும் புரியல. இவருக்கு புரியாம என்ன பண்றாரு அப்படின்னா இதை செந்தில் கிட்ட பேசினா செந்தில் கடுப்பாவாரு, இவரை மதிக்க மாட்டாரு, குழலியும் மதிக்கிறது இல்லை, சரவணை ஏற்கனவே அமைதியா இருக்காரு. அப்ப கதிர் கிட்ட பேசலாமா அப்படின்னு யோசிச்சு என்ன பண்றாரு, நேரா கிளம்பி கதிரோட இந்த ஆஃபீஸ்க்கே கிளம்பி போறாரு. கிளம்பி அங்கே போயிட்டு கதிர் நான் வரலாமா உள்ள அப்படின்னு கேட்க, வாங்க மாமா என்ன அப்படின்னு கேட்ட உடனே பார்த்தா இல்லை அவனுங்க பண்ணுறதெல்லாம் தப்பாக இருக்கு, அந்த தங்கமயில் குடும்பத்தை என் அண்ணனுங்க 2 பேர் ஏற்றி விடுறாங்க, நான் அவங்க பக்கம் இல்லைங்கிறது உனக்காச்சும் தெரியுது இல்லை அப்படின்னா, ஐயோ மாமா நீங்கள் சொல்லணுமா, இவங்கெல்லாம் கோவத்தில் பேசிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியும் மாமா அவங்க பிரச்சனை என்னன்ட்டு, நீங்கள் சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லும் பொழுதே இல்லை இவங்க கேஸ் போட பார்க்குறாங்க, வரதட்சணை கொடுமன்னு கேஸ் போட்டு சரவணனையும் நம்ம மச்சானையும் உள்ள தள்ள பார்க்குறாங்க அப்படின்னு ஷாக்காகி எந்திரிக்கிறாரு. அப்பன்னு பார்த்தா அந்த பக்கம் ராஜி இருக்காங்க.
ராஜி இருக்க, ராஜி வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னு வந்து ராஜி தான் உள்ள நுழையிறாங்க. மீனாவும் அவங்கள பாக்குறதுக்கு அவங்களும் வந்திருக்காங்க இந்த வீட்டுல நடந்ததெல்லாம் வச்சு பேசுறதுக்கு. 2 பேருமே வச்சு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஆமா நகை 80 பவுன் போட்டாலும் பத்தலன்னு 150 பவுன் கேட்டாங்கன்னு கேஸ் போட போறாங்க. அதை கேஸ் போட்டு உள்ளார தள்ளினாங்க அப்படின்னா அதை வச்சு மிரட்டி ஒத்துக்க வைக்கலான்னு பாக்குறாங்க அப்படின்னு. 80 பவுனா போட்டது 150 பவுன் கேட்டோன்னு வேற சொன்னாங்களா? அவங்க போட்டதே 80 பவுன் இல்லை அப்படின்னு வந்து கோவத்துல வந்து டக்குன்னு வந்து மீனா ஒரு வார்த்தையை விட அக்கா அப்படின்னு ராஜி ஷாக் ஆகி பார்க்க என்ன சொல்ற அப்படின்னு வந்து பழனிவேல் பாக்குறாரு. இது கதிருக்கு வேற தெரியும் வேற. கதிர் அதிர்ச்சியாகி வந்து இவ்வளோ பொய் சொல்றாங்க அப்படின்னா ஆமா இப்ப கேஸ் போட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க பக்கம் தான் முதல்ல போய் நிற்கும். ஏன்னா பொண்ணை போட்டு அடிச்சாங்க கொடுமைப்படுத்தாங்கன்னு சொல்லிட்டு போனா யாரு கண்டா அக்கா மேல கூட கேஸ் போட்டு அக்கா மேல குழலி மேலாம் அவங்க கோவமா இருக்காங்க. கேஸ் போட வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு லாயர்லாம் எங்க அண்ணனே ஏற்பாடு பண்ணி தரேங்கிறான். அதுல அவங்க போலீஸ்காரர் வேற தெரிஞ்சவர். ஒண்ணுமே இல்லை வேணுனே வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அரெஸ்ட் பண்ணி 2 நாள் கோர்ட் கிடையாதுன்னு உள்ளார வச்சாலும் உட்கார வச்சிருவாங்க. அதுவே நமக்கு பெரிய அவமானம் ஆயிடும். அந்த அசிங்கத்தையும் அவமானத்தையும் தாங்கிக்க முடியாது அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்க உடனே கதிர் அந்த விஷயத்தை இப்போ சொல்லிடலாமா அப்படின்னு மீனா பேச என்ன விஷயம்னு கேட்கிறாரு பழனிவேல். இல்லை இது இப்போ சொல்லலாமா வேணாமான்னு தெரியல எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஆனால் இது சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு கதிர் பேசிட்டு அவங்க போட்டதே 8 பவுன் தான் மிச்சம் எல்லாமே 72 பவுன் கவரிங் அப்படின்னு. டேய் இதை முன்னாடியே சொல்லிருக்கணும்டா நீங்க அப்படின்னு டக்குன்னு என்ன பண்றாரு பழனி ராஜி வண்டியில இருமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வேகமா பைக் எடுத்து கிளம்புறாங்க. சரசரன்னு பேங்குக்கு போய் பேங்க்ல இருந்து என்ன பண்றாங்க அந்த லாக்கர்ல இருந்து இதை எடுக்கிறாங்க. வீட்டில் போயிட்டு சாவியை வந்து ராஜி எடுத்துற சொல்லிட்டு உள்ள போயிட்டு நகையை எடுத்துறாங்க. இது கடையில் என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸ்காரங்களை கூப்பிட்டு கெத்தா ஜாலியா வந்து கிளம்பி வராங்க. தங்கமயிலோட அம்மா அப்பா எல்லாம் கிளம்பி வீட்டுக்கே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு வந்து சரவணனையும் இந்த பக்கம் பாண்டியனையும் பார்த்து என்னப்பா பேராசை பிடிச்சி வச்சிருக்கீங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளை இல்லை உங்க வீட்டிலே 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. வீட்டுக்கு வந்த மருமகளை அடிச்சு கொடுமைப்படுத்தி 80 பவுன் பத்தாவது 150 பேர் வேணுட்டு இருக்கீங்க. எவ்வளவு பணத்தாசை பிடிச்ச மிருகங்களா இருப்பீங்க அப்படின்லாம் வந்து அவர் பேசிட்டு இருக்கும் போதே வந்து ஐயோ அப்படிலாம் இல்லை சார் நீங்க பேசி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த அபாண்டமா பழி போடாதீங்க பொய் சொல்லாதீங்கன்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு உள்ளார வராங்க. இப்ப ராஜி மீனா கதிர் பழனிவேல். ஒன்று பழனிவேல் உள்ளார அவர் தான் முதல்ல வேகமாக உள்ளார வந்துட்டு நிறுத்துங்க அப்படின்னு பழனிவேல் கத்த உடனே நீ எதுக்குடா வந்து அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து கோமதி பேச அக்கா நீ பேசாம இரு அப்படின்றாரு. பேசாம இரு அப்படிங்கும் போதே வந்து இந்த பக்கம் வந்து அப்படியே கெத்தா திருப்பி தங்கமயிலோட அம்மா பார்த்துட்டு இருக்கும் பொழுது எத்தனை பவுன் போட்டீங்க? 80 பவுன் போட்டோம். 80 பவுன் போட்டு இன்னும் 150 பவுன் வேணுங்கிறாங்க. ஏன்னா உங்களே இந்த வீட்டை விட்டு தானே துரத்துனாங்க. உங்களுக்கு தெரியாத குடும்பம் எவ்வளவு மோசம்ட்டு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்ன வீட்டை விட்டு தான் துரத்தல. எங்களுக்குள்ள இருக்கிறது எங்க பிரச்சனை அதை நாங்க பார்த்துப்போம். எங்களுக்குள்ள இருக்கிற மனஸ்தாபத்தை பத்தி நீங்க பேச வேணாம். ஃப்ராடு குடும்பத்தை இருந்துட்டு அப்படின்ட்டு டக்குன்னு எடுத்து அந்த கவரை பிரிச்சு டக்குன்னு அந்த ஜெல் பாக்ஸ்ல இருந்து நகையை எடுத்து காமிக்கிறாங்க. காமிச்சு பார்த்தா எல்லா நகையும் கருத்து இருக்கு. இதான் இவங்க 80 பவுன் போட்ட லட்சணம். அதுவும் நாங்கெல்லாம் கேட்கல. நாங்கள் கேட்காமலே அவங்களே நாங்கள் 80 பவுன் போடுறோம் அப்படின்னு கொண்டு வந்து சீர்வரிசைன்னு சொல்லிட்டு வச்சாங்க. அதில் 72 பவுன் கவரிங். இதுலேயே போய் இதில் அந்த கல்யாண பத்திரிகையில பேர்லேருந்து பாருங்க எம்ஏன்னு போட்டிருக்கும். அந்த பிள்ளை 12ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கு. எல்லா விஷயத்தையும் பொய்ய மட்டும் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து இப்போ பழனிவேல் தூக்கி போட்டு உடைச்ச உடனே அப்படியே ஷாக் ஆகி எல்லாரும் நிற்கிறாங்க. ஐயோ அப்படின்னு வந்து தங்கமயிலோட அப்பாவும் அம்மாவும் முழிக்கும் பொழுதே போலீஸ்காரங்க என்னமா அது அப்படின்னா இந்த கேஸுக்கு முதல்ல நாங்கள் கேஸ் கொடுக்குறோம். அவங்க 420 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணாங்க அப்படின்ட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து இந்த பக்கம் பழனிவேல் சொல்ல இதனால ஒரு ஆப்பு கிடைக்க போதா பழனிவேல் இந்த வீட்டில் சேர்றதுக்கான வாய்ப்பு அது அமையுமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய மற்ற ப்ரெடிஷன் வீடியோஸையும் பாருங்க. சிறகடிக்க ஆசை மகாநதி ஐயனார் துறைக்கான ப்ரெடிஷன்ஸ்லாம் இருக்கும். நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பிடிச்சிருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த பர்க்ஸ்லாம் பார்த்துட்டு தேங்க்யூ.